நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஜாஷ்வா டிவி. சகல ஜனங்களுக்கும் நற்செய்தி. கடைசி காலத்தில் தேவன் தேடும் வாலிபனா நீ? கர்த்தருக்காக எழும்பி பிரகாசிக்க ஆசைப்படுகிறாயா நீ? கடைசி காலத்தில் பாவத்தில் விளைவிக்கும் பிசாசின் தந்திரங்களை அழிக்க ஆயத்தப்படுகிற வாலிபனா நீ? ஜாஷ்வா டிவி மற்றும் தீர்க்க தரிசன சந்ததி சர்வதேச ஊழியங்கள் வழங்கும் தீர்க்க தரிசன சந்ததி நேரம். தரிசனம் தேவை, தெய்வ தரிசனம் தேவை, தேசத்தை சுதந்தரிக்க தரிசனம் தேவை. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு வழங்குபவர்கள் நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர். பிரைஸ் தி லார்ட். ஆண்டவரும் வரும் இரட்சகருமாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்திலே இந்த தீர்க்க தரிசன தலைமுறை இந்த நேரத்தில் இருக்கிற தேவ பிள்ளைகள் யாவருக்கும், ஜாஷ்வா டிவியில் இருக்கிற எல்லா நேயர்களுக்கும் இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். பிரைஸ் தி லார்ட். அநேகர் பல பிரச்சனையோடு பல உபத்திரவத்தோடு வந்து அமர்ந்திருக்கிறீர்கள். கவலைப்படாதீர்கள். இன்னும் கொஞ்ச நாட்களில் நம்முடைய பிரச்சனைகளுக்கு பதிலாக கர்த்தர் நமக்கு நன்மையான காரியத்தை செய்து ராஜ்யத்தை நம்மளை சேர்த்துக்கொள்வார். ஆமென். எல்லாம் கண்களை மூடி ஆண்டவரே நாங்கள் ஸ்தோத்திரம் பண்றோம், ஆண்டவரே நாங்கள் உம்மை துதிக்கிறோம், ஆண்டவரே எங்க கூட பேசுங்க ஆண்டவரே. இந்த மாசத்துடைய கடைசி நாள் வரைக்கும் எங்களை கொண்டு வந்த மகா பெரிய கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம், துதிக்கிறோம் தெய்வமே. நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எத்தனை நல்லவர். ஷோ ரபாலா சியாந்தலா பரூசா பாலாயா. துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. அதிசயமானவரே, மேலானவரே, அதிசயமானவரே, ஆதிலும் மேலானவரே. அல்லேலூயா உமக்கல்லேலூயா, எல்லா நாளும் எல்லாரும் சேர்ந்து சொல்வோம். அல்லேலூயா அல்லேலூயா உமக்கல்லேலூயா, எல்லா நாளும் உமக்கல்லேலூயா. கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த துயரங்களில், கடந்த துன்பத்தின் காலங்களில் அடைந்த துயரங்களில் ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கானந்தம். ஆறுதல் தேறுதல் அளித்திட்ட மாறாத இயேசுவுக்கானந்தம். சொல்லுவோம். துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போ. துதிப்பேன் தேவனை, துதிகள் மத்தியில் வசிப்போரை. இஞ்சை தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. சொல்லுவோம். இஞ்சை தினம் வரை காத்தீரே, எல்லோரையும் கூட்டி சேர்த்தீரே. நின் கிருபையா கடந்து வந்தோ,
அன்பே ஆருயிரே ஆனந்தம் நின் கிருபையால் கடந்து வந்தோ அன்பே அருயிரே நல்ல கைகளை உயர்த்தி துதிப்பேன் துதிப்பேன். ஆண்டவரே நாங்கள் நம்மை துதிக்கிறோம் இயேசப்பா. எங்கள் வாழ்க்கையில எத்தனை நன்மையை செய்தவரே உங்க நன்றி செலுத்துகிறோம். துதிப்பேன் துதிப்பேன் தேவனை துதிகள் மத்தியில் பசி. கடைசியா சொல்லும் ஆனந்தமே ஆனந்தமே பரமானந்தமே அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே ஆனந்தமே பரமானந்தமே அண்ணலை அண்டினோர்க்கானந்தமே அல்லேலூயா கல்லேலூயா எல்லா நாளும் உம்மை. சத்தத்தை உயர்த்தி சொல்லுவோம் அல்லேலூயா உம்மை பராலபாசியாந்தலபா எல்லா நாளும் உம்மை. மீண்டும் சொல்லுவோம் அல்லேலூயா அல்லேலூயா உம்மை கபாரசியா பாலா எல்லா நாளும் உம்மை. இன்னொரு விஷயம் கூட சத்தமாய் அல்லேலூயா அல்லேலூயா எல்லா நாளும் உம்மை அல்லேலூயா அல்லேலூயா. ஏசப்பா எங்கள் குடும்பத்தை எங்கள் ஊழியத்தை இந்த ஜாஷுவா டிவியை எங்களுடைய வாழ்க்கையை நடத்துகிற நல்ல தகப்பனே எத்தனை உபத்திரவுகள் வந்தாலும் எங்கள் ஜெயம் எடுக்க வைக்கிறீர். எத்தனை சத்துருக்கள் எதிர்த்து வந்தாலும் எங்கள் ஜெயம் எடுக்க வைக்கிறீர். எத்தனை பொல்லாத வல்லமைகள் எழும்பி வந்தாலும் எங்கள் ஜெயம் எடுக்க வைக்கிறீர். கிருபைக்காக அல்லேலூயா அல்லேலூயா எல்லா நாளும் அல்லேலூயா. துதிப்பேன் துதிப்பேன் தேவத்தை துதிகள் மத்தியில் வசிப்போரை துதிப்பேன் துதிப்பேன் இயேசுவை துதிகள் மத்தியில் வசிப்போரை. நல்ல ரெண்டு கைகளை தட்டி பிரைஸ் தி லார்ட். நல்ல கைகளை தட்டி ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரையா ஸ்தோத்திரையா. நன்றி செலுத்து நாமத்தில் பிதாவே ஆமென். பிரைஸ் தி லார்ட். இரட்சகரும் மீட்பருமாகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். நம்முடைய கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். ஆமென். எத்தனையோ உபத்திரவங்கள் எத்தனையோ பிரச்சனைகள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் தெய்வத்துடைய கிருபை நம்ம கூட மட்டுமே இருக்கிறது. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? எத்தனை பேர் அல்லேலூயா சொல்கிறீங்க? பிரைஸ் காட். பிரியமானவர்களே, இரட்சகரும் மீட்பரும் ஆகிய ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். 5வது வாரத்தில் கூட ஆண்டவர் நம்மளை நடத்தி வந்திருக்கிறார். இந்த மாசத்துடைய கடைசி நாட்கள், கடைசி வாரத்திற்குள்ளாய் ஆண்டவர் நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் ரொம்ப நல்லவர். குட் காட். நம்ம ரொம்ப நல்லா நேசிக்கிறார். இஸ் ப்ரொவைடர். நமக்கு தேவையான எல்லாத்தையும் ப்ரொவைட் பண்ணுறார். நமக்கு தேவையான ஆசீர்வாதம், நமக்கு தேவையான சந்தோஷம், நமக்கு தேவையான மகிழ்ச்சியான காரியம் எல்லாத்தையும் கொடுக்கிறார். கர்த்தர் நல்லவர். ஆமென். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, இந்த 5வது வாரத்தில் கூட நம்ம இந்த 4 வாரமும் தியானித்தோம். ஜெயம் என்கிற தலைப்பில் ஆண்டவர் கற்றுக் கொடுத்தார். முதலாவதாய்
உலகத்தின் அசுத்தங்களை ஜெயமெடு அப்படின்னு சொல்லி தந்தார். இரண்டாவதாய் சத்துருக்களை ஜெயமெடு சொல்லி தந்தார். மூன்றாவதாய் மாம்சத்தை ஜெயமெடு அப்படின்னு சொல்லி தந்தார். நான்காவதாய் சொல்லி தந்தார் இந்த உலகத்தை ஜெயமெடு அப்படின்னு சொல்லி தந்தார். ஐந்தாவது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேதம் விதமாய் சொல்லுகிறது, குதிரைகள் யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். குதிரை யுத்த நாளுக்காக ஆயத்தமாக்கப்படும். ஜெயமோ கர்த்தராலே வரும். அப்போ எவன் ஒருவன் பிரிப்பரேஷன் பண்றானோ, பாவத்தை ஜெயிக்க எவன் ஆயத்தம் அடைகிறானோ, உலகத்தை ஜெயிக்க எவன் ஆயத்தமாகிறானோ, சத்துருவை ஜெயிக்க எவன் ஆயத்தமாகிறானோ, அவனுக்கு கர்த்தர் என்ன கொடுக்கிறார்? ஜெயத்தை கொடுக்கிறார். ரெண்டு கை அடிச்சு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. அல்ல கையை தட்டி ஸ்தோத்திரம் சொல்லுவோம். ஆமென். அவர் ஜெயம் கொடுக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அப்போ ஜெயம் கொடுக்கிறது யாருன்னு கேட்டா கர்த்தர் தான். நம்ம என்ன ப்ரிப்பரேஷன் பண்ணாலும், நம்ம எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணாலும், நம்ம எவ்வளவு செல்ஃப் ட்ரைனிங் பண்ணாலும் அதுக்கு ஜெயத்தை தரது நம்ம அப்பா தான் தரணும். சரி, 4 வாரமும் ஜெயத்தை எடுக்கணும். இதுல ஜெயமேடு, அதுல ஜெயமேடு, அப்படி ஜெயமேடு, இப்படி பண்ணு, நான் உனக்கு உதவி பண்ண வேணும். அப்பா நம்ம கூட நல்லா பேசினாங்கல்ல, அதுக்காக ஏசப்பாவுக்கு மீண்டும் கைத்தடி ஸ்தோத்திரம் பண்ணுவோம். அல்லேலூயா. இந்த 5வது வாரத்துல கூட நான் உங்களுக்கு ஆவியானவர் எனக்கு சொல்லிக் கொடுத்த காரியத்தை சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். கர்த்தர் நம்மை பலப்படுத்துவாராக. இந்த 5வது வாரத்துல கூட நம்ம என்ன தெரியுமா தியானிக்க போகிறோம்? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு, ஜெயிக்கிறவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதங்கள். ஒரு தேவ பிள்ளை, ஆண்டவர் அவனுக்கு என்ன கொடுக்கிறார் ஜெயம் எடுத்தா அப்படின்னா, உங்களுக்கு அழகா காண்பித்து கொடுக்கிறேன், வசனத்தின்படி காண்பித்து கொடுக்கிறேன். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதங்கள். பிரியமானவர்களே, என்னோடு கூட திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 7வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன் என்று எழுது. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு தேவனுடைய பரதேசின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பேன். ஆமென். அப்போ ஃபர்ஸ்ட் நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய பரிசுத்தத்துல, நம்முடைய வியாபாரத்துல ஆண்டவர் நமக்கு எதெல்லாம் ஜெயம் எடுக்கணும்னு சொல்லி கற்றுக் கொடுத்த அந்த 4 காரியத்தையும் நம்ம ஜெயிச்சிட்டோம் அப்படின்னா, ஜெயிக்கிறவனுக்கு கிடைக்கிற ஃபர்ஸ்ட் பெனிஃபிட் என்ன அப்படின்னா, அவனுக்கு பரதேசியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. சரி, அப்போ முதலாவது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கிறார் இல்லையா? 2வது ஜெயம் எடுக்கிறவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறார்? வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 11வது வசனத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்துதல் 2:11. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. 2 கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. நல்ல வாயை திறந்து கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு 2ஆம் மரணமாகிய அக்கினி கடலும் கந்தகமும் கிடையாது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நரகம் கிடையாது. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு பாதாளம் கிடையாது. ஆண்டவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். ஆமென். ஸ்தோத்திரம். வெளிப்படுத்த 2:11 சொல்லப்படுகிறது, ஜெயம் கொள்ளுகிறவன் 2ஆம் மரணத்தினால் சேதப்படுவதில்லை. அல்லேலூயா. ஜெயம் கொண்டுட்டோன்னு சொன்னா நரகம் கிடையாது சிஸ்டர். அதுக்காக தான் ஆண்டவர் இந்த மாசம் ஃபுல் நம்மளை உட்கார வச்சு பேசுறார். அதனால தான் அந்த வாரம் ஃபுல் நம்ம உட்கார வச்சு ஆவியானவர் சொல்லி கொடுத்து கொண்டே இருக்கிறார். அதுக்காக தான் இந்த மாதம் முழுவதும் ஆண்டவர் அமர வைத்து ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு என்னென்ன ஆசீர்வாதங்கள் கிடைக்கணும் சொல்லி கொடுக்கிறார்.
அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜெயிச்சிடலாம். கூட அப்பா இருக்கார்ல, ஜெயிச்சிடலாம். ஜெயம் கொண்டுட்டோம்னு சொன்னா இரண்டாம் மரணமாகிய அக்கினி கடலும் கந்தகமும் கிடையாது. வெளிப்படுத்த 2:11 சொல்லப்படுது. அப்போ முதலாவது என்ன வாசிச்சோம்? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு பரதேசியின் மத்தியில் இருக்கிற ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுக்கிறார். இரண்டாவது வாசிச்சோம், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இரண்டாம் மரணத்தினால் அவனுக்கு சேதம் கிடையாது. சரியா? மூணாவது திருப்பி கொள்ளுங்க, வெளிப்படுத்துதல் 2வது அதிகாரம் 11வது வசனம். வெளிப்படுத்துதல் 2:11. ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவன் கேட்க கடவன். மூன்றாவது சொல்கிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு நான் மறைவான மன்னாவை புசிக்க கொடுத்து அவனுக்கு, பாருங்களேன், மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பார். மூணாவது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கிற மூணாவது ஆசீர்வாதம் என்ன? ஆண்டவர் சொல்றாரு, அவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பார். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? மன்னா தூதர்களுக்கு கொடுக்கப்படுகிறது, மறைவான மன்னா, சாதாரண மன்னா அல்ல. இஸ்ரவேல் ஜனத்திற்கு வானத்திலிருந்த மன்னா, ஆனால் இதிலிருந்த மன்னாவை சொல்லப்படுகிறது மறைவான மன்னா. ஜெயம் கொண்டுட்டேன்னு சொன்னா, மகனே, உங்க அப்பா நான் உனக்கு மறைவான மன்னாவை புசிக்க தருவேன்னு சொல்லுகிறார். ஆமே. அப்ப முதலாவது, மீண்டும் வாங்க, முதலாவது ஆண்டவர் சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதத்தில் முதலாவது ஜீவ விருட்சத்தின் கனியை புசிக்க கொடுப்பார். இரண்டாவது, ஜெயம் கொள்ளுகிறவனை இரண்டாம் மரணமாகிய அக்கினியும் கந்தகமும் சேதப்படுத்தாது. மூணாவது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுக்கிறார். நான்காவது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? அதே வசனத்தை வாசிங்கள். வெளிப்படுத்துதல் 2:17 பின்பாகம். அவனுக்கு வெண்மையான குறிக்கல்லையும் அந்த கல்லின் மேல் எழுதப்பட்ட அதை பெறுகிறவனை அஞ்சி வேறு ஒருவனும் அறியக்கூடாதமாகிய புதிய நாமத்தை கொடுப்பேன். அப்போ நாலாவது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஆண்டவர் என்ன கொடுக்கிறாரு அப்படின்னு கேட்டா, புதிய நாமம், நியூ நேம், புதிய நாமத்தை கொடுக்கிறார். முதலாவது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. இரண்டாவது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு இரண்டாம் மரணமாகிய அக்கினி கிடையாதுன்னு சொல்லிட்டார். மூணாவது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன்னு சொன்னார். நான்காவது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு புதிய நாமத்தை, த நியூ நேம், புதிய நாமத்தை கொடுப்பேன் என்று சொல்றார். பாருங்க, அஞ்சாவது காண்பித்து கொடுக்கிறேன் பாருங்களேன். வெளிப்படுத்தின விசேஷம் 2வது அதிகாரம் 26வது வசனத்தை வாசிக்கிறேன். வெளிப்படுத்துதல் 2:26. ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தம் என் கிரியைகளை கை கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் அதிகாரம் பெற்றது போல ஜாதிகள் மேல் அதிகாரம் கொடுப்பேன். ஜெயம் கொண்டு முடிவு பரியந்தமும் கிரியைகளை கை கொள்ளுகிறவனோ அவனுக்கு நான் என் பிதாவினிடத்தில் இந்த அதிகாரம் பெற்றதை போல அவனுக்கும் ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பேன். அப்ப அஞ்சாவது, ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜாதிகளின் மேல் அதிகாரம் கொடுப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜாதியின் மேல் அதிகாரம். ஆறாவது, திருப்பிக் கொள்ளுங்கள். வெளிப்படுத்துதல் புஸ்தகம், வேகமா திருப்பிக் கொள்ளுங்களேன். வெளிப்படுத்துதல் புஸ்தகம் 3வது அதிகாரம். வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 5வது வசனத்தை நான் வாசிக்கிறேன், தயவாய் கேளுங்கள்.
ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண் வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்திலிருந்து அவனுடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர்களுக்கு முன்பாகவும் அவருடைய நாமத்தை அறிக்கையிடுவேன். அப்போ ஆறாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரத்தை கொடுப்பேன் என்று சொல்லுகிறார். முதலாவது ஆண்டவர் சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. இரண்டாவது ஆண்டவர் சொன்னார், ஜெயம் கொள்ளுகிறவன் நரகத்துக்குள்ள போக மாட்டான், இரண்டாம் மரணம் அவனுக்கு இல்லைன்னு சொன்னார். மூணாவது ஆண்டவர் சொன்னார், ஜெயம் கொடுக்கிறவனுக்கு மறைவான மன்னாவை புசிக்க கொடுப்பேன்னு சொன்னார். நான்காவது ஆண்டவர் சொன்னார், ஜெயம் கொடுக்கிறவனுக்கு புதிய நாமத்தை கொடுப்பேன்னு சொன்னார். ஐந்தாவது ஆண்டவர் சொன்னார், ஜெயம் கொடுக்கிறவனுக்கு ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜாதியின் மேல் அதிகாரம் கொடுப்பேன்னு சொன்னார். ஆறாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு வெண் வஸ்திரத்தை தருவேன் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. ஏழாவது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் என்ன? வெளிப்படுத்துதல் 3வது அதிகாரம் 12வது வசனம். வெளிப்படுத்துதல் 3:12. ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என் தேவனுடைய ஆலயத்தின் தூணாக்குவேன், அதினின்றி அவன் ஒரு காலமும் நீங்குவதில்லை. என் தேவனுடைய நாமத்தையும் என் தேவனால் பரலோகத்தில் இறங்கி வருகிற புதிய எருசலேமாகிய என் தேவனுடைய நகரத்தின் நாமத்தையும் என் புதிய நாமத்தையும் அவன் மேல் எழுதுவேன். ஏழாவது ஆண்டவர் சொல்லுகிறார், ஜெயம் கொள்ளுகிறவனை என் ஆலயத்தின் மேல் நான் தூணாய் மாற்றுவேன் என்று சொல்லுகிறார். தூண், the pillar of church, pillar of heaven, pillar, தூணாய் மாற்றுவார். எட்டாவது ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கிற ஆசீர்வாதம் என்ன? வெளிப்படுத்துதல் 3:21. நான் ஜெயம் கொண்டு என் பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோடு கூட உட்காரும்படி அருள் செய்வேன். கைகளை தட்டி 2 நிமிஷம் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஜெயம் கொண்டு நான் எப்படி என் பிதாவினுடைய சிங்காசனத்திலே அவரோடு கூட உட்கார்ந்தனோ அதே போல ஜெயம் கொள்றவன் ஏன் வேற சிங்காசனத்தில் இல்ல, என் கூட ஒரே சிங்காசனத்தில் உட்காருவோம். எத்தனை பெரிய வல்லமை உள்ள வார்த்தை பாத்தீங்களா? நல்ல கையை தட்டி வாயை திறந்து இதுக்காக தான் ஜெயம் எடுக்கணும். ஆண்டவர் வேற சிங்காசனத்தை தரல, பிதா தன்னுடைய சிங்காசனத்தை இயேசுவுக்கு பங்கிட்டு கொடுத்தார். இயேசு சொல்லுகிறார், என்னுடைய சிங்காசனத்தை ஜெயம் கொள்ளுகிற என் பிள்ளைக்கு பங்கிட்டு கொடுப்பேன். எத்தனை பெரிய ஆசீர்வாதம் இல்லையா? இயேசு ஜெயம் கொண்டார், பிதா தன்னுடைய சிங்காசனத்தை பங்கிட்டு கொடுத்தார். பிள்ளை ஜெயம் கொள்ளும் போது இயேசு சொல்றார், என் பிள்ளைக்கு என் சிங்காசனத்தை பங்கிட்டு கொடுப்பேன். மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நல்ல ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு எவ்வளவு நல்ல வார்த்தை பார்த்தீங்களா? இந்த வார்த்தையை சொல்லும் போதே நாவி எனக்குள்ளே அனல் மூழ்கிறது. பாருங்க, மீண்டும் வாசிக்கிறேன். நான் ஜெயம் கொண்டு என்னுடைய பிதாவினுடைய சிங்காசனத்தில் அவரோடு கூட உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னுடைய சிங்காசனத்தில் என்னோட கூட உட்காருவா. உனக்கு வேற சிங்காசனம் இல்லை, உனக்கு வேற சிங்காசனம் அல்ல. நீ ஜெயம் கொண்டுட்ட அப்படின்னா என் அப்பா எனக்கு சிங்காசனத்தை பங்கிட்டு கொடுத்தது போல நானும் உனக்கு சிங்காசனத்தை பங்கிட்டு கொடுப்பேன். நீ வேற, நான் வேற அல்ல. நான் அந்த உலகத்தை ஜெயித்து ஜெயம் எடுத்தபடினா என் பிதாவின் சிங்காசனம் எனக்கு. நீ உலகத்தை ஜெயித்து ஜெயம் எடுத்தபடினா என்னுடைய சிங்காசனத்தை உனக்கு தருகிற. நல்ல வாயை திறந்து ஆவியை அனல் மூட்டி அர்ப்படா ரகட துண ரகடா தியாந்தலபா. ஜெயம் கொண்ட நீ சாதாரணமால் கிடையாது. ராஜாதி ராஜாவாம், கர்த்தாதி கர்த்தாவாம், ஏக சக்கராதிபதியாம், விடிவெளி நட்சத்திரமாம், யூதா கோத்திரத்து சிங்கமாம், தாவீதின் வேறுமாய்
நெருப்பாய் இருக்கிறவர், அக்கினியாய் இருக்கிறவர். இதோ ஆவியானவர் சபைகளுக்கு சொல்லுகிறதை காதுள்ளவர் கேட்க கடவன். ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் என் பக்கத்தில் பலன் தாருமே. ஜெயிக்க பலன் தாங்க. அவன் வேற சிங்காசனத்தில் உட்கார மாட்டான், என் பக்கத்தில் உட்காருவா. மகிமையா உலகத்தை உண்டாக்குற சொல்றாரு, என் பக்கத்தில் உட்காருவா. அதனால இக்காலத்து பாடுகளை கண்டு சோர்ந்து போகாத, இக்காலத்து இச்சைகளை கண்டு மயங்கி போவாத. எவ்வளவு பெரிய பாக்கியம்! ஐயோ எவ்வளவு மகிமை! பலா சபாரகத்துடா என் கால்கள் என் கை முழுவதும் இதுக்காக தான் இத்தனை கஷ்டப்பட்டோம்லையா. ஜெய கொன்றே நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அவர் தூதரோடு வருகிறார், மகா சத்தத்தோடும் ஆர்ப்பாரத்தோடும் வருகிறார். ஹல்லேலூயா. எங்கே ஓடும் ஆண்டவரே, நம்முடைய பிரசனம் எவ்வளவு நல்லது. அடுத்து கடைசியா ஒரு காரியத்தை காமிச்சு குடிச்சு நம்ம ஜெபிக்கலாம் இல்லையா? ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு அடுத்த ஆண்டு எந்த ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார்? வெளிப்படுத்துதலின் புஸ்தகம் 21வது அதிகாரம் 7வது வசனம். வெளிப்படுத்துதல் 21:7. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அப்பனா இருப்பேன், அவன் என் பிள்ளையா இருப்பான்னு சொல்றான். நான் அவன் தேவன், அவன் என் பிள்ளை. ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்வான். அப்போ ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு 9 ஆசீர்வாதம். ஒவ்வொன்றா சொல்றேன், வேகமா எழுதிக்கோங்க. வெளிப்படுத்துதல் 2:7 ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜீவ விருட்சத்தின் கனி. வெளிப்படுத்துதல் 2:11 ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு 2ஆம் மரணம் கிடையாது. வெளிப்படுத்துதல் 2:17 ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு மறைவான மன்னா. வெளிப்படுத்தல் 2:17 ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு புதிய நாமம். வெளிப்படுத்துதல் 2:26 ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு ஜாதிகளின் மேல் அதிகாரம். வெளிப்படுத்துதல் 3:5 வெண் வஸ்திரத்தை ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு தருவார். வெளிப்படுத்துதல் 3:12 ஜெயம் கொள்ளுகிறவனை தேவாலயத்தில் தூணாய் மாற்றுவேன். வெளிப்படுத்துதல் 3:21 ஜெயம் கொள்ளுகிறவன் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காருவான். வெளிப்படுத்துதல் 21:7 ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்திரித்துக் கொள்வான். கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கடைசி ஒரு வசனத்தை காண்பித்து கொடுக்கிற சங்கீதம் 75 சொல்லுகிறது, கிழக்கிலும் மேற்கிலும் வனாந்தர திசையிலும் இருந்து ஜெயம் வராது, ஜெயத்தை கொடுக்கிறவர் கர்த்தர் மட்டும்தான். ஆமென் சொல்லுங்க. நல்ல காலங்களுக்காக எல்லாம் எழுப்பி நிற்போம், எல்லாம் எழுப்பி நிற்போம். We thank you Father. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோன்னு பரலோகம் இது என்ன சொல்றாரு அப்படின்னா, சொல்லப்பட்ட 9 ஆசீர்வாதங்களும் பரலோகத்துக்கு உண்டான. மன்னா நரகம் கிடையாது, சிங்காசனத்தில் உட்கார்ந்துருப்பான், ராஜ்யத்தை சுதந்திரிப்பான், அதிகாரத்தை பெறுவான், எல்லாம் ராஜ்யத்தை கொண்டான். ஹல்லேலூயா. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. காலமோ சென்று கொண்டே இருக்கிறது ஆண்டவரே. தேங்க்யூ ஃபாதர், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. காலங்கள் செல்லிக்கொண்டே இருக்கிறது, வாலிபங்கள் மறைந்து கொண்டே இருக்கிறது. நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். ஸ்தோத்திரம் ஐயா.
காலமோ செல்லுதே வாலிபமும் மறையுதே என்னமெல்லாம் வீணாகூ கல்வியெல்லாம் மண்ணாகூ மகிமையில் இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் கருணையின் அழைப்பினார் மரண நேரம் வருகையே கருணையின் அழைப்பினார் மரண நேரம் வருகையே சுற்றத்தா சூழ்ந்திட பச்சுள்ளோர் கதறிட சுற்றத்தார் சூழ்ந்திட பச்சுள்ளோர் கதறிட கைகளை உயர்த்தி மகிமையே இயேசுவை தரிசிக்கும் வேளையே அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் பரிசுத்தவான்களே மேகம் போல இத்தனை திரளான சாட்சிகள் ராஜ்யத்திற்குள்ள இருக்க ஓ மகிமையே இயேசுவை தரிசிக்கும் நேரத்தில் அந்த ராஜ்யத்தை மட்டும் எழுதக்கூடாதுப்பா நாங்க ஊழியத்தை இழக்கலாம் எல்லாத்தையும் இழக்கலாம்ப்பா ராஜ்யத்தை இழக்க கூடாது ஐயா ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கிற 9 ஆசீர்வாதத்தை நாங்க சுதந்திரித்துக் கொள்ள கிருபை தாங்காண்டவரே துன்பமெல்லாம் மறைந்து போ இன்பமெல்லாம் மாறிப்போ துன்பமெல்லாம் மறைந்து போ இன்பமெல்லாம் இன்னல் எல்லாம் மாறிப்போ வியாதி எல்லாம் நீங்கி போ நாயகனம் இயேசுவா வியாதி எல்லாம் நீங்கி போ நாயகன் நாயகனம் இயேசுவா கைகளை உயர்த்தி மகிமையே இயேசுவை தரிசிக்கும் நேரத்தே அந்த நாள் நல்ல நாள் பாக்கிய நாள் அந்த நாள் ஓ ஷாமராலாயே
காலமோ செல்லுதே வாலிபமும் மறையுதே. கல்வியெல்லாம் மன்னா இந்த உலகத்தில் காலம் எல்லாம் செஞ்சு கொண்டிருக்கிறது. உலகம் எல்லாம் அழிய ஆரம்பிக்கிறது. அர்ப்பணிக்கிறோம். ஜெயம் கொள்ளுகிறவனுக்கு கிடைக்கிற 9 ஆசீர்வாதம் எங்களுக்கு உண்டாவதாக ஒப்பு கொடுக்கிறோம். பரீட்சை எழுதுகிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். காலேஜ் படிக்கிற பிள்ளைகளை ஒப்பு கொடுக்கிறோம். அம்மா அப்பா ஒப்பு கொடுக்கிறோம். வியாதிப்பட்டவர்களை விடுதலை ஆவார்களா. வியாதிப்பட்டவங்க வியாதிப்பட்ட இடத்துல கைகளை வைத்துக் கொள்ளுங்க. இப்பொழுது உங்கள் கரத்தின் மேல் தேவ கரத்தை வைத்து ஜெபிக்கிறேன். உங்கள் பூட்டப்பட்டிருக்கிற வீடுகளுக்குள்ளாய், உங்கள் அறைகளுக்குள்ளாய், இருக்கிற எல்லா இடங்களுக்குள்ளாய், பிரயாணங்களுக்குள்ளாய் God send your healing anointing. ஒரு சுகமளிக்கிற வல்லமை நடக்கட்டும். குடும்பங்கள் ஆசீர்வாதம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமென். ஜெயம் எடுப்போம், ஜெயிச்சு காட்டுவோம், ராஜ்யத்தை சுதந்தரிப்போம், 9 வகையான ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுவோம். உங்களை ஏப்ரல் மாதத்தில் சந்திக்கபடியான கர்த்தருடைய கிருபை இருந்தால் சந்திப்போம். கர்த்தர் உங்களோட உங்கள் குடும்பத்தோடும் ஜாஷ்வா டிவிகளுக்கு எல்லாருக்கூடும் இருப்பாராங்க. ஆமென். மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க வந்துட்டாங்க. வாங்க 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 வாங்க. வணக்கம்மா, உட்காருங்க. பொண்ணை கூப்பிட்டு வாமா. பொண்ணை பிடிச்சிருக்கா? பொண்ணை பிடிச்சிருக்குது. உங்க பர்னிச்சர்ஸ் ரொம்ப அழகா இருக்குது. அதுவா, எங்க அப்பா காலத்துல இருந்தே வீட்டுக்கு தேவையான ஜன்னல், கதவு எல்லாத்தையுமே கடையாளு ருட்டி நாதன் டிம்பர்ஸ்ல தான் வாங்குவோம். இப்போ அவங்களோட புது பர்னிச்சர் ஷோரூம் சங்கரன் கோவில் ரோடு கடையாளு ருட்டியில மிக பிரம்மாண்டமா ஆரம்பிச்சிருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான மாடல் பர்னிச்சர்ஸ், வுட் பர்னிச்சர்ஸ், டைனிங் டேபிள், ஆபீஸ் சேர், மர பீரோல், மரக்கட்டில், மெத்தை, அதுபோக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் அனைத்தும் ஒரே இடத்துல இப்போ கிடைக்குது. கல்யாணத்துக்கு தேவையான அனைத்து சீர்வரிசை பொருட்களும் ஒரே இடத்துல வாங்கிக்கலாம். இங்க இல்லன்னு எதுவுமே இல்ல. நியாயமான விலை, கலைநயம் மிகுந்த வேலைப்பாடு, தரமான பொருட்கள். என் பொண்ணு கல்யாணத்துக்கு அங்கதான் சீர்வரிசை வாங்க போறேன். அது என்ன, உங்க வீட்டு பொண்ணு நம்ம வீட்டு பொண்ணு, நம்ம எல்லாரும் சேர்ந்து குடும்பத்தோட போய் எடுப்போம். வாங்க, குடும்பத்தோட போகலாம். நாதன் டிம்பர்ஸ் துணை நிறுவனமான நாதன் பர்னிச்சர்ஸ், சங்கரன் கோவில் மெயின் ரோடு, கடையாளு ருட்டி.